வணக்கம் மக்களே. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all keeping? I'm still not well. Getting better? No, actually getting worse. என்னன்னு தெரியல. Maybe after a long time I went out. அந்த வெதர் வந்து சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் த லைட் எனக்கு வந்து எல்லோ லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் ஹீட்டிங் கான்ஸ்டன்ட்லி ஓடுறதுன்னு ரீசனாக இருக்கலாம். I hope I'll feel better. I still have sinus, the fever, cough, cold, throat pain. So you may see like கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் வாய்ஸில். ஸோ டோன்ட் மைண்ட், பட் கீப் லிசனிங். மேபி அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு புரியும். ஓகே, நேற்றுக்கு நம்ம டே 15 வந்து நான் பார்ட் 1 பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்ட் 2 நம்ம டே 16 இருக்கோம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நேற்று எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். If anyone is new, again, please do visit playlist India to Ireland. இன்னைக்கு நம்ம டே 16 இருக்கோம். ஸோ it will be really helpful for your journey, and it may be like more awareness as well, because என் journey I started like 10 years முன்னாடி, but it's a kind of similar. You can align with the current. That's why நம்ம வந்து நான் என்ன பண்ணினோ அதை சொல்லலை. இன்னைக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ரியல் டைம் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து ஐ ஹவ் மேட் புல்லட் பாயிண்ட்ஸ். அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நேற்றோட பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே சேர்ந்து ஒரே டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். ஓகே, அதுக்காக தான் மெயினாக. ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் நேற்று எதுலேருந்து விட்டோன்னு. இது யூசிசிக்கு நான் வருவேன், யூசிசிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஐ ஒண்டர் எவ்ரி ஒன் ஆஸ் தாட் அபவுட் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது. Did you guys reached out to college directly, or maybe reached out to your agent? If you did, என்ன ரிப்ளை கிடச்சிச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் if anyone is looking for, they will also get to know that. Okay, it will be really helpful if you share your knowledge or maybe the information you have. I hope everything is okay, and stay till the end. Now we will go to the UCC. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம என்ன பேசணும், கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸாம்பிள் ஆஃப் காலேஜ் அண்ட் தேர் இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட் டெஸ்ட்டு, என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கலாம், ஸோ மார்க்ஸ் என்ன, ஒவ்வொரு காலேஜும் என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பேசிக்லி யூசிசி தே ஹாவ் தேர் கைண்ட் ஆஃப் தேர் ஓன் திங். பட் டிட் யூ நோட்டிஸ் தட்? ஸோ தே ஹாவ் ஸ்பெசிஃபிக்கலி செட், ஒரு சில கோர்ஸுக்கு தே ஹேட் ஸ்பெசிஃபிக்கலி செட் எம்எஸ்சி நர்சிங் அப்படின்ற டாபிக் வந்துச்சு. லைக் ஓகே அப்படின்னா கொஞ்சம் டஃப். ஏன்னா வந்து நர்சிங் வந்து அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க. இட் வில் பி மோர் கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் வித் யுவர் பேஷண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கண்ட்ரி இன் லைக் அயர்லாண்ட், இப்போ அயர்லாண்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து நர்ஸாக இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்கள் பேஷண்ட்ஸ்லாம் என்னவா இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. வேறு லாங்குவேஜ் பேசினாலும் ஒரு காமன் லைக் ஹவு காலேஜஸில் வந்து தாட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அதே மாதிரி. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு நோ மோர் அபவுட் தட். நம்ம அதை ஃபர்தராக பார்ப்போம். ஆனால் லைக் நீங்கள் இப்போ நான் 2-3 யூனிவர்சிட்டிஸ் காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வேரியாக இருக்கும். அது மாதிரி கோர்ஸ் வேறு இருக்கும். கண்ட்ரி வைஸ் யூகே வேறு ரெக்குயர்மெண்ட் வச்சுருக்கும். யூகே அண்ட் அயர்லாண்ட் தான் இயூவில் கைண்ட் ஆஃப் பிரெக்சிட்டில் போயிடுச்சு, பட் ஸ்டில் சிமிலராக இருக்கும். பட் apart from that, like I think everyone else are okay. ஸோ எவ்ரி ஒன் எல்ஸ் வந்து இங்கிலீஷ் இருக்காது. இப்போ ஜெர்மனி வந்து ஜெர்மன்ல வந்து கேட்பாங்க ஸ்கோர். ஓகே, அதே மாதிரி டச் வந்து டச்சில் கேட்பாங்க. போலாண்டில் வந்து போலிஷ் கேட்பாங்க. போலாண்டில் வந்து மோஸ்ட்லி டாக்டர், ஆக்சுவலி மெடிசன் நிறையா படிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. நானே அப்ளை பண்ணேன் ஆக்சுவலி. ஐ காட் இட் இன் டு தேட். பட் அன்னைக்கு வந்து ஐ மீன் லைக் ஐ திங்க் ஐ டிட் லைக் 5 years முன்னாடியே. பட் எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ப்ராக்ரஸில் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் தட் ஃபர்ஸ்ட். மேபி இன் ஃபியூச்சர், ஒய் நாட்.
படிப்புக்கு என்ன தடை? ஸோ த டேக் அவே பேசிக்லி நான் வந்து நிறையா இந்த யூசிசியை பற்றி பண்ணியிருந்தேன். பட் எடிட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட் டசன்ட் மேட்டர், லைக் யூ கேன் ஹாவ் அ லுக். ஸோ ஜஸ்ட் டேக் அவே லேட்டர். நீங்கள் வந்து நான் ஏன் திரும்ப எடிட் பண்ணும்போது மிஸ் ஆனாலும் நான் திரும்பி பண்ணுறது இல்லைன்னா, நான் வந்து ரொம்ப சோம்பேறியாக ஆக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு பி லேசி. யூ கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் ஹாவ் அ லுக் பை யுவர் செல்ஃப். பிகாஸ் நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நிறைய யூசிசி இருந்திருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் லுக் ஃபார் யுவர் செல்ஃப். Always like takeaways like check your university, each university and the eligibilities are different. Also the course dependent. Example MSc nursing and higher post grad diploma இருக்கும் நர்சிங்லே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹையாக கேட்பாங்க. ஹையர் டிப்ளமோக்கு வந்து 7.5 7 இருக்கணும். அதே மாதிரி எல்லா பேண்டுமே வந்து 7.5 அந்த மாதிரி இருக்கணும். இட்ஸ் வெரி டஃப். But it's doable, of course. It's like not impossible. It's doable, but see, அதுதான் அவங்க க்ரைட்டீரியா செட் பண்ணாங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு ரைட் அன் எக்ஸாம் அண்ட் தெர் ஸோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ண முடியும். அது லைக் பண்ண முடியாத விஷயத்த வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாராலையும் பண்ண முடியும். பிகாஸ் they wanted to make sure. இது வந்து கிரிட்டிக்கலான ரோல்னால. ஏன்னா நீங்கள் மெடிசன், நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நாங்கள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து உங்களால் சர்வீஸ் பண்ண முடியணும். அதுதான் வந்து அவங்களோட மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த ஆஸ்க். அவங்க ஆஸ்க் பண்ணுறது ரீசன் இதுதான். அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன் கோர்ஸ் வித் கைஸ், choose the course which suits financially, mentally, and the time being. Very important, guys. Spending thousands on coaching center, I am not the one who kind of recommend that. பட் சில பேருக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். யூ ஹாவ் டு யூஸ் இட் அன்லெஸ் யூ நீட் இட். பட் நீங்கள் எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். ரிசல்ட் சர்டன் இதில் வரும், லைக் ரீஅப்பியரன்ஸ் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட். ஒரு வேலை let's say like you are failed or something, அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ ரீஅப்பியர் பண்ண முடியும்? வெயிட்டிங் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், எவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும், இஃப் யுவர் விசா இஸ் இன் க்ரூஷியல் ஸ்டேஜ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ செலக்ட் ஆர் பிக் அ டெஸ்ட் யூ வாண்ட் டு கிவ். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் இஸ் வேலிடிட்டி. ஸோ 2 years இருக்கும், சில இது வந்து 1 year இருக்கும், 3 years இருக்கும். இட் டிபெண்ட் ஆன் வாட் யூ சூஸ். அண்ட் தென் ரிசல்ட் மோஸ்ட்லி 1 week ஆகலாம், 2 days ஆகலாம், 3 days ஆகலாம். So as soon as possible, that's very important. Exam fee, of course. Be mindful. If நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறேன்னா, சும்மா எனக்கு வந்து நான் இப்போ ட்ரை பண்ணி வாங்கி வச்சுக்கிறேன், நான் என்னைக்காவது போவேன் அப்படின்னா, பி மைண்ட்ஃபுல். ஐ நோ இட்ஸ் யுவர் மணி. ஐம் நாட் லைக், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐம் நாட் டாக்கிங் இண்டிவிஜுவலி ஆர் ஸ்பெசிஃபிக்காக நான் யாருக்குமே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ கைடு. ஸோ அண்ட் எனக்கு வந்து சின்ஸ் ஐம் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி, நீங்கள் வந்து படிக்க தான் வரீங்க. படிக்க வர்றதுனால என்ன பண்ணால் யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் 35 வாங்கினாலும் பாஸு, 100 வாங்கினாலும் பாஸுன்ற மாதிரி ஒரு கேட்டகரி. பட் there is a difference between 35 and 100, right? ஸோ அதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ யூ பிக் யுவர் சைடு. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர். சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையில் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, அங்கே வந்து மோஸ்ட்லி எக்ஸாம் சென்டர் இருக்கணும். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி வர்றது அப்படின்னா, பி மைண்ட்ஃபுல். லைக் அதுக்காக ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா, மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். நல்ல எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அயர்லாண்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, இப்போ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் காலேஜ் வந்து இது எனக்கு வேணும், இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டு எனக்கு IEL டெஸ்ட்டில் வந்து 6.5 வேணும், 7 வேணும், இல்லை டியோலிங்கோவில் 120 வேணும். அண்ட் தென் எவ்ரி பேண்ட் வந்து 105க்கு மேலே இருக்கணும், 110க்கு மேலே, சில பேர் 120 கேட்பாங்க. அப்படின்னா யூ ஹாவ் டு டூ தட், ரைட்? தெர் இஸ் நோ அதர் வே. தெர் இஸ் நோ லைக், தெர் இஸ் நோ சைட் வேஸ். தெர் இஸ் ஒன்லி ஒன் வே. நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பி மைண்ட்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் செக், பி ப்ரிப்பேர். அந்த மாதிரி எல்லாம் வந்து டைம் டேபிள் இருக்கா, டியூரேஷன், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா. டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் ஸ்ட்ரெஸ். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், இந்த ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுற ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் ஹவு ஈஸிலி யூ கேன் ஹேண்டில் அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் யுவர் credibility and the validity of the test and yourself and everything.
finally like prepare and sit the exam confident. It's very important, guys. It's very very important how confident you are. Always remember, even though like இப்போ வந்து நான் வந்து XYZ பொசிஷன்ல இருக்கேனாலும் எக்ஸாம் இஸ் எக்ஸாம் தான். பட் ஆல்வேஸ் ட்ரீட் எக்ஸாம் இஸ் எக்ஸாம். சிம்பிள். எக்ஸாம்னா நீங்க என்ன பண்ணணுமோ அதை போய் பண்ணிட்டு இப்போ எழுதிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். இது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் கைஸ். யூ ஆர் கிவிங் இன் எக்ஸாம். அந்த யாராவது எக்ஸாமினர் இருப்பாங்க, உங்க இதை கரெக்ட் பண்றவங்க இருக்காங்க, ஒரு ரிசல்ட்னு ஒன்று வரும். அது வந்தாதான் உங்களால அடுத்த ஸ்டெப் லைஃப்ல போக முடியும். பிகாஸ் இந்த ஸ்டெப்பை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். லைக் யூ ஆர் கோன் மூவ், you're going to like study in abroad, you're going to fly, and then உங்க dreams எல்லாம் come true ஆகும். Okay, so start preparing and good luck with everything you do in your life. Stay safe, take care of your health, and I love you all. Take care. Bye guys. Mind yourself. Okay, tata.